ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 விமர்சனங்கள் ஒரு வருஷமும் அது வரும்பொழுதும் பிக் பாஸ் வரும்பொழுதும் விமர்சனங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. ஆனால் டிவி சீரியலில் குடும்பத்தையும் கொலையையும் கொள்ளையையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தை நிர்மூலமாக்குற விஷயங்கள்லாம் வரும்போது எல்லாரும் கமுக்கமாக இருந்துட்டு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வரும்போது மட்டும் குய்யோ முறையன் குதிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 18+ மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் சின்ன பசங்களை வந்து கெடுக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய சொல்லாடல்கள் வருது. மிக முக்கியமாக லவ் பண்ண காமிச்சிட்டாலே வந்து இவங்க வந்து இந்த இது சமூகத்தை கெடுக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இது வந்து 18+ இதை வந்து நிச்சயமா தடை பண்ணணும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலேருந்தே ஒரு குரூப் வந்து பேசிட்டு வருது. ஸோ அதை குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரியான 18+ கண்டென்ட்லாம் காமிக்கிறாங்க போகுது அப்படின்றத குறித்தும் கொஞ்சம் விரிவாக நம்ம வந்து கொஞ்சம் பேசலான் இருக்கோம். ஸோ நம்மோட இணைந்து உரையாட வந்திருக்கிறார். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். நம்முடைய புராண இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை விட இப்போது நம்ம பார்க்கறதெல்லாம் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, பிக்பாஸ் வீட்டை பொறுத்தவரை அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரெல்லாம் அது உள்ளார போயிருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்ப இன்னைக்கு பொதுவா அந்த வீட்டுல வயது வரம்பு என்ன அதுல கலந்துக்கணும்னா 18+. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க முடியும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க அங்க கலந்துக்க முடியாது. சரி, இந்த 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வீட்டுல இருக்கும் பொழுது சுற்றுப்புற விஷயங்கள்லாம் இல்லாமல், அதாவது அந்த வீட்டுல வந்து 10 நாள் வரலாம் கேமரா கான்சியஸ், அதுக்கப்புறம் நீங்க வந்து கேமரா கான்சியஸ் உங்களுக்கு போயிடும், இயல்பா இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த இயல்பாக இருப்பதை வந்து படம் பிடிச்சு ஒளிபரப்பப்படும் போது அது வந்து எல்லை மீறுகிறதுன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது 18+ போது சாப்பாடு பசிக்குது, தின்னது ஆய் வருது, எல்லாம் வரும்போது ஏன் நீங்க காமத்தை மட்டும் விலக்கி வைக்கிறீங்கன்ற இந்த காமம்ன்ற ஒரு உணர்வு, காதல்ன்ற உணர்வு இந்த மூடப்பட்ட ஒரு வீட்டுல இருக்கும்போது வரும் இல்லையா? இயல்பா வரும் இல்லையா? கண்டிப்பா வரும் இல்லையா? ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், கேளுங்க. அதுல வந்து இப்ப 18+ அப்படின்னு போட்டா நீங்க வந்து நிகழ்ச்சியை நடத்துறீங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா நீங்க வந்து இப்ப 15+ போட்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒரு கேள்வி வரும். அதை நான் அதுக்குமே இப்ப வந்து பதில் சொல்லிக்கிறேன். இதுக்குதான் ஏன்னா 15+ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு 15+ல என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 18+ இருக்கிற கண்டென்ட்டுக்கும் 15+ இருக்கிற கண்டென்ட்டுக்கும் நமக்குமே தெரியும். முதல்ல இருந்த பிக் பாஸ் வரும்போது 13+ இருந்தது. அதன் பிறகு இப்ப அவங்களே அதை வந்து 15+ மாத்திட்டாங்க. ஏன்னா நீங்க 16 வயதுல படத்துல இருந்து காதல் 16 வயசுல பூக்கும்ங்கிறதுல இருந்து அது எல்லா விஷயங்களாகவும் சொல்லி கொடுக்கதான் பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 15+க்கு அப்புறம் இருக்கிற விஷயங்களை அவங்க வந்து கண்டிப்பாக இது ஒரு புரிதலோட தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து 15+ போடுறது. அதுக்குதான் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்தை வந்தீங்க. 13+ இருந்தது 15+ ஆரம்பிக்கும் போது அந்த 15+ என்னன்ற அறிவாக உங்களுக்கு இருக்கணும். அவங்க ஏன் அதை வந்து 15+ போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நான் குடும்பத்தோட உன்னை யாராவது குடும்பத்தோட நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொன்னாங்களா? இதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம யாருக்குமே ரேட்டிங்ன்ற ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயங்களை பத்தின புரிதலே கிடையாது. 1912 பிரிட்டிஷ் போர்ட் ஆஃப் பிலிம் கிளாசிபிகேஷன், நம்ம ஊர்ல வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சர்டிபிகேஷன்ஸ், அங்க வந்து பிரிட்டிஷ் போர்ட் ஆஃப் பிலிம் கிளாசிபிகேஷன், ரைட்? சோ இவங்க வந்து நம்ம ஊரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம், இந்தியா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சென்ட்ரல் போர்டுன்னு ஒன்று, சென்சார் போர்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்க. அதுல இருந்து நீங்க பண்றீங்க. நீங்க அதுலயும் வந்து லஞ்ச லாவண்யிலிருந்து புறம்பி ஒரு பிரபல நடிகர் நடிச்ச ஒரு படத்துல வந்து தலை வெட்டுற சீன்லாம் வந்து குழந்தைங்களோடலாம் பார்த்தாங்க. நான் எதையும் குறிப்பிட்டு சொல்ல வரல. இது எல்லாமே நடக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து நீங்க பேசுறீங்க இல்லையா? 18+ காமிக்கிறாங்க போறாங்கன்ட்டு. 18+னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு 15+னாவது ஏதாவது தெரியுமா? அந்த நிகழ்ச்சி எங்கேயாவது குழந்தைங்களோட பாருங்கன்னு சொல்லியிருக்கா? கண்டிப்பாக. ஏற்கனவே 13+ன்றத 15+ன்னு போட்டு அந்த வரையறைக்குட்பட்டு தான் அதை டெலிகாஸ்டே பண்றாங்க. இந்த பிராட்காஸ்டிங் பண்ணும்போது அதுல என்னென்ன ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து நீங்க பார்த்ததே இல்லையா சினிமாலும் கேட்கறேன். துளுதயமை நீங்க பார்த்தது இல்ல, அழியாத குளங்கள் நீங்க பார்த்தது இல்ல, இதெல்லாம் சமூக சீர்கேடு ஆயிடுச்சான்னு கேட்கறேன் நானு. சோ அந்த மாதிரி தானே இதுவும். நீ ஏன் குடும்பத்தோட இதை நீ பாக்குறன்றதான் என்னுடைய முதல் கேள்விங்க. கண்டிப்பாக. முதல்ல உங்களுக்கு வந்து ரேட்டிங்க பத்தின புரிதலே கிடையாது. இங்கெல்லாம் வந்து 12+னா 12 தான், 15னா 15 தான். சோ அந்த ரேட்டிங் வந்து இங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க.
அதுக்கு நீங்க வந்து ஐடி கார்டு காமிச்சா உள்ளார விடுவான், டவுட் வந்ததுன்னா. எஸ். நீங்க வந்து அதுதான் அதெல்லாம் இங்க ரொம்ப கடுமையா பாக்குறாங்க. நம்ம ஊர்ல வந்து 18+ கொடுத்தாலே ஃபேமிலியோட வந்துட்டு எங்களை உள்ளார விடுங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அந்த புரிதலே இல்லாத ஒரு ஊர்ல 15+ போட்டு பண்ற ஒரு விஷயத்த நான் குடும்பத்தோட பாக்குறேன்னு சொல்றதே பைத்தியக்காரத்தனம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருந்ததுல விஷயம் என்னன்னா, இப்ப வன்முறை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க என்னன்னா ரொம்ப இலகுவா எடுத்துக்கிறீங்க. அது எந்த ஒரு விஷயத்தையுமே பாதிக்காது. என் பையெல்லாம் இதை விட வெட்டுக்குத்து சண்டையெல்லாம் பார்த்திருக்கான், ரத்தத்தெல்லாம் பார்த்திருக்கேன், இன்னும் இந்த படத்துக்கு போய் என்ன விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு பேசுறீங்க. ஆனா எது அது ஆக்சுவலா அந்த பசங்களுக்கு பாதிக்குமோ, சைக்கலாஜிக்கலாக பாதிக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போறோம். அவங்களுக்கான கேம்ஸ் விளையாட விடுறதுல இருந்து, அவங்களுக்கான விஷயங்கள் பண்றதுல இருந்து எல்லாத்துலயுமே இது இருக்கு. ஆனா காதல் மாதிரியான ஒரு உணர்வு மட்டும் நீங்க தப்புன்னு கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு உச்சகட்ட காமெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. காதலும் காமமும் இயல்புன்றதே உங்களுக்கு புரியல, மடப்பயலாவே நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த புரியாதனாலே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஏங்க நான் சிம்பிளா கேட்கறேன், காதலும் காமமும் உங்களுக்கு வந்து உங்க பிள்ளைங்களுக்கு தெரியவே கூடாதுன்னா வளர்க்குறீங்க. காதலிச்சிடக்கூடாது, நீங்களா பார்த்து ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேங்க, கரெக்ட். ஏன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமா வந்து படிப்பு மேல. உங்களுக்கு படிப்பு மேலன்றதை விட உங்க பொண்ணு வந்து வெர்ஜினா இருக்கணும், அவ்வளவுதான் உங்களுடைய இது சிம்பிள். உங்க பையன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நல்லா கேட்டுக்காங்க, பையன் எப்படி போனாலும் பரவாயில்ல. ஸோ இது ரொம்ப இருக்கீங்க. ஆனால் இவ்வளவு கட்டுப்பாடோட வளர்க்கக்கூடிய உங்க பிள்ளைகள், உங்க பிள்ளைங்க உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னே வச்சுக்காங்களேன், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணுமே குழந்தை போக்குறாங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியங்க. இந்தியாவில் இருக்கிற இவ்வளவு கட்டுப்பாடுகளோட நீங்க இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு செக்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க, ஒரு உடல் உறுப்புகளோ அந்தரங்க உறுப்புகளை பற்றி வெளிப்படையா பேச மாட்டீங்க, இப்படி சுத்தபத்தமா வச்சுக்கணுன்ற அளவு கூட எந்த அப்பா அம்மாவும் பேசுறது கிடையாது. ஆனா நீங்க தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றீங்க. எந்த கைடு அடிப்படையில எதை வச்சு என்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணதுமே புள்ள பேக்குறாங்கன்ற நான் எல்லா பேரண்ட்டுமே சொல்றேன். நீங்க வந்து என்ன உங்க உங்களை பொறுத்தவரை அப்படிதான். ஆனா அது எப்படி கல்யாணம் பண்ணதுமே எந்த ஒரு விஷயமுமே தெரியாம, எந்த புக்குமே படிக்காம, எந்த ஒரு விஷயமே தெரியாத புலப்பத்துக்கிறாங்கன்றது என்னோட $1,000,000 கேள்வி. இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க வந்து செட் பண்றது மட்டும் அந்த இடத்துக்கு மட்டும் உணர்வுக்கு மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. ஆனா இயல்பாக வர உணர்வு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க எதற்கு வந்து 18+ அப்படின்னு சொல்றீங்கன்னா, அவங்க பேசுற லாங்குவேஜே சரியில்லை, அவங்க நடந்துக்கிற விதங்கள் சரியில்லை. நடந்துக்கிற விதங்களுக்கு இப்ப ஜாக்கி நிறைய பேசினாங்க. பேசுற லாங்குவேஜ் சரியில்லைன்னு பொழுது உண்மையிலேயே சொல்றேன், நிறைய அப்பா மக்களுக்கு 8வது படிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா கெட்ட வார்த்தையும் தெரியும். எல்லா கெட்ட வார்த்தையும் தெரிகிறது. எல்லாத்தையும் ரொம்ப சகஜமாக பேசும் பசங்களா தான் அவங்க இருக்காங்க. நீங்க எப்படி அதை வந்து ஒரு அதுக்கு தான் நான் திரும்பவும் சொல்றேன், ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது, அது கடைசி எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கும். அந்த இழவு மயிலே தெரியாம ஊர்ல வந்து எல்லார்கிட்டையும் வந்து என் புள்ள ரொம்ப யோகியன்னு கஷ்டப்பட்டது என்னன்னு சுத்திட்டு இருக்கும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே சுய பரிசோதனை செய்யுங்க. உங்களுக்கு கெட்ட வார்த்தை எப்படி தெரியும்? 8வது வரையிலும் உங்களுக்கு பெருசா தெரியாது. 7, 8 படிக்கிறப்ப எனக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு 9வது போனப்ப எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. அர்த்தங்கள் தெரியலனாலும் இது கெட்ட வார்த்தை தெரிய ஆரம்பிக்கும். தெரியும் கண்டிப்பா. சோ அது எப்படி நீங்க கத்துக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன் நானு. ஆக நீங்க வீட்டுல பேசுறதால வெளியில பேச போறோம், ஸ்கூல்ல பேச போறோம், இதான சமூகம், இப்படிதானே வரும். அதுல வந்து ஒழுங்கினங்கள் ஒழுங்கு வந்து நம்ம முறைப்படுத்தணும் இல்லையா? கெட்ட வார்த்தைகள் என்பது வந்து கேட்ட வார்த்தைகள் கெட்ட வார்த்தை. கோவத்துல வந்து நீ எப்படி பேசுவ? கொஞ்சம் பேசுவியா? கோவம் வரும்போது எப்படி வரும் வார்த்தை? ஒருத்தவங்க திட்டம்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அதுல வருது இதுல வருதுன்றது, அதனாலதான் அவங்க 15+ போடுறாங்க, சில பீப்ஸ் போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த ரேட்டிங்ன்ற அர்த்தமே உங்களுக்கு தெரியல. யூ அப்படின்றது வந்து எல்லா வயதினருக்கும் பொருத்தமானவை, அது எல்லாருக்கும் வரும், எல்லாரும் பார்க்கலாம், அதை சகலரும் பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிஜி அப்படின்னா பேரண்டல் கைடன்ஸ், பெற்றோர்களோடு, அதாவது சிறுவர்களுக்கு பாதுகாப்பானவை, சிறுவர் சிறுமிகளுக்கு இது வந்து பாதுகாப்பானது, பெற்றோருடைய கவனம் தேவைப்படலாம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஏதாவது பொண்ணோ பையனோ வந்து ஏதாவது எக்ஸ்ட்ராடனரியா யோசிக்கும் போது இல்ல இது தப்பு கிடையாதுன்னு கூட வந்து பேரண்டல் கைடன்ஸ். ஒரு குழந்தை வந்து இது ஏன்பா அவன் வந்து கத்தி எடுத்து போய் வெட்ட போற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொம்மை படத்திலே வந்தாலும் கூட இல்லப்பா இது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்ற மாதிரியான ஒரு சீன்கள் படங்கள் இருந்ததுன்னா அது வந்து பிஜி கொடுக்குறாங்க. பிஜின்னா பெற்றோர் கையேடு, அது பேரண்டல் கைடன்ஸ். 12A இருக்குல்ல, அது வந்து குழந்தைகள் 12+ மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள், 12 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தை தான் இதெல்லாம் பார்க்கலாம், இந்த படங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அதை வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஐ மீன் சென்சார்ல வந்து 12+ கொடுக்குறாங்க, இந்த ஊர்ல உண்டு.
நம்ம ஊர்லயும் உண்டு, ஆனா நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம ஊர்ல இவ்வளவு டீடைல் கிடையாது. நம்ம இந்த ஊர்ல எல்லாமே டீடைல் ஆக்சுவலி. 15 and above. ஓகே, இந்த 15 and above தான் இந்த நிகழ்ச்சி. எஸ், இங்க நம்ம ஊர்ல அதாவது நம்ம பிக் பாஸ் வந்து 15 பிளஸ் ஆக்சுவலி. ஓகே, 15 வயதுக்கு மேல் மட்டுமே அனுமதி. இந்த 15 வயதுக்கு மேல் மட்டுமே அனுமதின்னும் போது ஓரளவு அவங்க எல்லாமே வந்து உடல் ரீதியான மாற்றங்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க. கூடுமானவர் இப்பெல்லாம் 10 வயசு 12 வயசுல பசங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. 15 வயதுன்றது இளமை ததும்பக்கூடிய ஒரு வயது. இதுதான் வந்து 15 பிளஸ். இந்த 15 வயசுக்கு மேற்பட்டவங்க அவங்களுக்கு காதல் காமம் வந்து இயல்பு தானே. கண்டிப்பாக. ஏங்க, சாப்பாடை பத்தி பேசுறோம், எல்லாம் பத்தி பேசுறோம், காதலை பத்தியும் காமத்தை பத்தி நம்ம பேசதே கிடையாது. ஓகேவா? இத வந்து நம்ம வந்து நீங்க நார்மலைஸா பண்ண வேண்டாம். ஆனா இந்த புரிதலை சொல்லி கொடுக்கறது கூட இங்க ஆள் கிடையாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். இது நீங்க கெட்ட விஷயமாவே பாக்குறீங்கன்றேன். 15 வயசுல நீங்க என்ன பண்ணீங்க, 16 வயசுல நீங்க என்ன பண்ணீங்க, அதுதானே காதல்ன்றது. ஏங்க, நீங்க ஃபேமிலியோட யூ சர்டிபிகேட் கொடுத்த படத்துல காதலிக்கவே இல்லையா? காதலிக்கு வந்து முத்தம் கொடுக்கவே இல்லையா? காதலியை தூக்கி வச்சு சுத்தலையா? பீச்ல வந்து அவங்க குளிக்கவே இல்லையா? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இதுல இந்த நிகழ்ச்சி நீங்க யோகி வேஷம் போடுறீங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. இந்த மாதிரியான 15 பிளஸ் அதுக்கப்புறம் வந்து இப்ப நீங்க 18 கொடுக்கறதுக்கான இன்னொரு ரீசனுக்கும் சொல்லிடுறேன். அதை கவனிக்கிறதுக்கு தான் அங்க வந்து பிக் பாஸ் மாதிரியான ஒரு டீம் இருக்கு. அதை விட முக்கியமாக வாரம் ஒருத்தர் வரார், அவரே சில சுட்டி காட்டுறாரு. இப்ப நீங்க தப்பா பேசுறீங்கன்னா என்னப்பா இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுறீங்கன்னு சொல்றாரு. போன வாட்டி இது வந்து இயல்பு தானேங்க. அதுதானங்க நான் சொல்றேன். நீங்க இதெல்லாம் கேட்டுதாங்க வளர்க்குறீங்க, இப்படிதாங்க பேசுறீங்க. நீங்க பேசுறதுக்காக இந்த சமூகம் அப்படி இல்லைன்றதுதான் நான் சொல்ல வரேன். சோ இந்த ரேட்டிங்ல இன்னொன்னு 2 தான். 18 அடல்ட்ஸ் ஒன்லி. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும், சரி கெட்டதை வந்து புரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால. அதை விட R18 நீங்க ஒண்ணு கொடுக்குறோம், ரெஸ்ட்ரிக்டட் 18, கடுமையான முறை, மிக கடுமையான படம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா வந்து R18 வந்து ரொம்ப மிக கடுமையான ஒரு திரைப்படத்துக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற கண்டென்ட் இருக்கிற படங்களுக்கு அந்த மாதிரியான சென்சார்ஷிப் கொடுப்பாங்க. இதை நம்ம என்னைக்குமே ஃபாலோ பண்ணதே கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி 18 பிளஸ்க்கு வந்து ஃபேமிலியோட போய் ஏன் எங்களை விடலன்னு சொல்ற மாதிரி தான் இதை நாங்க ஏன் ஃபேமிலியோட நாங்க பாக்குறப்ப வீட்டு உள்ளார சீரியல்ல இருந்து எல்லா கர்மமும் தான் வந்துட்டு இருக்குது. முதல்ல அந்த மாதிரியான விஷயங்களை என்னைக்காவது நீங்க வந்து தடுத்து நிறுத்தி பேசிருக்கீங்களா? என்னைக்காவது உங்களோட சீரியல்ல 18 பிளஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்க எங்கேயாவது கேள்வி கேட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு அது வந்து இலகுவா இருக்கு. நீங்க பேசும்போது டெய்லி பாக்குறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதற்கான கேள்விகள் எதுவுமே எழறதில்ல. இன்னொரு ஒரு விஷயமும் நான் வந்து யோசிச்சேன். இப்ப சினிமானா அது வந்து சும்மாப்பா அப்படின்னு சொல்லியா நம்ம வளர்த்துருவோம் நம்ம பிள்ளைங்க. அது சும்மா கட்டுறாங்கப்பா, அங்கெல்லாம் லவ்னா சும்மா அப்படின்ற மாதிரியா நம்ம வந்து சொல்ல முடியும். அங்கேயும் வந்து மனுஷங்க தான் நடிக்கிறாங்க, ஒன்னும் வித்தியாசம் இல்ல. கதை வேணும்னா கதைன்னு சொல்லலாமே தவிர்த்து காதல் அங்க போய் நீங்க சொல்ல முடியாது. அதுதான் இங்க காதல் இயல்புன்றத முதல்ல உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க பழகுங்க. உங்களுக்கு காதல் வரவே இல்லையா? உங்களுக்கு அந்த காதல் உணர்வுன்றது மரக்கட்டையா இருந்தீங்க நீங்க. உங்க 15 வயசுல 14 வயசுல உங்களுக்கு காதல் வரல, பாக்குற பொண்ணோ பாக்குற பையனையோ பார்க்கும்போது உங்களுக்கு ஆசை தோணல. ஏன் இப்படி வந்து ஒரு போலித்தனமான ஒரு நடிப்பு? அதுதான் நான் சொல்றேன். இவ்வளவு யோகியமாயிரா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. ஆனா கல்யாணம் மட்டும் போடலாம். எப்படிமா புள்ள வந்தது, எப்படிமா நீங்க வந்து எப்படா நீ புள்ள பத்த நீ என்னைக்காவது எவனா கேட்டிருக்கான சொல்லு. அவ்வளவுதான். நீங்க மத்த எதுவுமே இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு படம் இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல, நம்ம ஊர்ல வந்து வெறும் 12 போட்டிருந்தாங்க. பட் இந்த ஊர்ல 15 போட்டிருக்காங்க. ஏன்னா அதுல அவ்வளவு வயலண்ட் இருக்கு, பிளட் ஷெட் இருக்கு. அதை குழந்தைகள் பார்க்க கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல எப்படி வேணாலும் அசமடைக்குவாங்க. ஆனா இந்த ஊர்ல வந்து கிசிங், நம்ம ஊர்ல வந்து என்னன்னா கிசிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, லிப் கிஸ் 16+. ஆமா, இங்க வந்து அது இயல்பு. அது வந்து 16+லாம் கிடையாது. ஆமா, இங்க இயல்பு. அது என்ன, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க மேல வந்து காதலா இருக்கிறான், அன்பா இருக்கிறான், அதை எப்படி வெளிப்படுத்துவ? இதுல இப்ப வந்து உடனே கேள்வி வரலாம், உங்க ஊர்லங்க எந்த ஊர்லயா இருந்தாலும் இது எல்லாமே வந்து நார்மலைஸ், அதாவது இது வந்து நார்மலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்ல, இது ரொம்ப நார்மலா நடக்கிற விஷயங்கள். பண்றோங்கிற மாதிரி குய்யோ முயோன்னு சொல்லாதீங்க. அது அவ்வளவுதான், அதேதான். இன்னும் வந்து இந்தி பிக் பாஸ் எல்லாம் வேற லெவல்ல லிப் கிளாஸ் எல்லாம் போதும், அந்த லெவல்லாம் இல்ல. இதுக்கே நீங்க இவ்வளவு குதிக்காதீங்கன்னு தான் அங்க சொல்ல வரேன். அப்படியே வந்தாலும் கூட அது இயல்பானது. ஒரு ஆணும் பெண்ணும் காதலிப்பதும் முத்தம் கொடுப்பதும் முத்தமிட்டுக் கொள்வதும் இயல்பானது தானே. அது எப்படி தப்பா போகுன்ற நானு அந்த இந்த வயசுல உங்களுக்கு அந்த காதல் உணர்வே வந்தது இல்லையான்னு நான் கேட்கறேன். ஏன் இவ்வளவு போலித்தனங்களோட வாழறீங்க? நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க, புள்ள பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு உங்களை ரீகால் பண்ணி பாருங்க, சரியானதை கத்துக் கொடுங்க. இதுதான் காதல், இதுதான் உணர்வு, இதுல நம்ம எப்படி வழிமுறைப்படுத்தும், இதெல்லாம் எப்ப நம்ம அனுபவிக்கணும், இப்பயே இதுல வந்து கவனம், அதை சொல்லிக் கொடுங்க.
இதை சொல்லி கொடுக்குறதா ஒரு பெற்றோர். அதுதான் அவன் 15+ சொல்லியிருக்கான். அவன் 15+ல இது வந்து பாக்குறானா கூட பாடுறா மொபைலே இல்லன்னா தனியா ஒரு தீவுல விட்ட அப்படின்னா யார் மேல வேணா யாருக்கு வேணா காதல் வரும். ஆமா, இதுதான் மைண்டு. எல்லாரும் இருக்கும்பொழுது உன் மைண்ட் டைவர்ட் ஆகும். எல்லாரும் இருக்கும்போது உன்னுடைய வேலையில இப்ப அங்கேயே இன்னொருத்தா இருக்கான், அவன் டைவர்ட் ஆறானா பத்தியா, அவன் அவனோட வேலையை பார்க்கனால அப்படிங்கிற மாதிரியான விஷயம் பண்ணுங்க. பாரு அந்த இடத்துல வந்து விளையாட வரணும், கரெக்டா விளையாடிட்டு இருக்கான், ஒருத்தன் பாரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லி கொடுங்க. அதெல்லாம் தானே சொல்லி கொடுக்குறதா எனக்கு பேரண்ட் கைடன்ஸ். அதுதானே இதுதான் வந்து பேசணும்னு நினைச்சோம். குடும்ப நேரம் நம்ம வந்து பேசியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியவிடுத்துங்க. நம்ம மேல ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு யோகியமாக வந்து நம்ம வந்து நடிக்கக்கூடாது. அது நடிப்பு இங்கே நிறைய இடத்துல இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து எதிர்கருத்துக்கள் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதுதான் இயல்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து போலித்தனங்களோட நீங்கள் வந்து அணுக முடியுன்றது தான் எங்களுடைய பேச்சு. ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி ஸ்ரேகர் மற்றும் signing off.